வணக்க மக்களே! இது உங்கள் பல்லவ தேசம் கார்த்திகேயன். இன்றைக்கு நடந்த ஒரு அரசியல் முக்கிய சந்திப்பு பார்த்தீங்கன்னா, திமுக கூட்டணிக்கு ஒரு பெருத்த ஒரு பயத்த தான் ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா, அதிமுக கூட்டணிக்கு வரவே மாட்டேன்னு சொல்லியிருந்த டிடிவி தினகரன் அவர்களே பாஜக விடாப்பிடியாக பிடித்துக்கொண்டு, நீங்க கூட்டணியில இணைந்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ரீதியில தான் இன்னைக்கு வந்து கூட்டணியில சேர்த்திருக்காங்க. இன்னைக்கு மத்திய அமைச்சர் பியூஷ் கோஷல் அவர்களுடைய தலைமையில டிடிவி தினகரன் அவர்கள் பிஜேபி கூட்டணியில தான் இணைஞ்சிருக்காரு. அதாவது நாங்க வந்து அதிமுக கூட கூட்டணி இல்ல. நாங்க வந்து பிஜேபி கூட தான் இருக்கோம். அ பிஜேபி கிட்ட இருந்து நாங்க வந்து சீட்லாம் வந்து பகிர்ந்துப்போம் அப்படிங்கிற ரீதியில டிடிவி தினகரன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அவர்கள் கூட்டணியில் இணைந்த உடனே பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அ அதாவது அவருடைய ட்விட்டர் பக்கத்துல, அவருடைய சமூக வலைத்தள பக்கத்துல டிடிவி தினகரன் அவர்களை வரவேற்று, அம்மா ஆட்சியை அமைப்போம் அப்படிங்கிற ரீதியில வந்து அவரு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. கண்டிப்பா இது வந்து ஒரு மாற்றத்திற்கான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அதிமுக கூட்டணி ஒரு முழுமை பெறாத, ஒரு வலிமை இல்லாத ஒரு கூட்டணியா தான் பார்க்கப்பட்டது. அதனால திமுக பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியா நாங்க வந்து 200 தொகுதியில வெல்வோம் அப்படிங்கிற ரீதியில பல்வேறு வீரவசனம் பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், அதாவது பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஏடிஎம்கே கூட்டணி இணைந்து திமுகவுக்கு ஒரு விதமான பயத்த தான் ஏற்படுத்தினாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக டிடிவி தினகரன வந்து எப்படியாச்சும் கூட்டணியில கொண்டு வரணும் அப்படிங்கிற ரீதியில பாஜகவோட டெல்லி மேலிடம் தொடர்ச்சியாக ஒரு முயற்சி வந்து மேற்கொண்டாங்க. அதற்கு பலனாக இன்று டிடிவி தினகரன் அவர்கள் வந்து கூட்டணியில ஜாயின் பண்ணிருக்காரு. உண்மையாலுமே வந்து தற்போது அதிமுக கூட்டணி மிகவும் பலம் வாய்ந்த ஒரு கூட்டணியா தான் பார்க்கப்படுகிறது. சில பேர் கேட்கலாம், டிடிவி தினகரன்னா அவ்வளவு பெரிய மாசா, அவருக்குன்னா அவ்வளவு பெரிய ஓட் பேங்கா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2021 தேர்தலில் நீங்கள் வந்து அதோட ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அதிமுக கூட்டணி தோற்பதற்கு ஒரு 20 தொகுதியில தோற்பதற்கு டிடிவி தினகரன் வந்து ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்காரு. அந்த அளவுக்கு வாக்குகளை வந்து பிரிச்சிருக்காரு. உண்மையிலுமே தென் தமிழகத்துல தினகரன் அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஓட் பேங்க் இருக்குன்னு தான் நம்ம சொல்லியாகணும். அந்த ரீதியில பார்த்தீங்கன்னா, தற்போது ஏடிஎம்கே கூட்டணி ஒரு பலம் வாய்ந்த கூட்டணி தான் பார்க்கப்படுகிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இன்னும் பாரிவேந்தர் ஐஜேகே கட்சி வந்து அவங்கள ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து வழக்கம் போல நம்ம பூவையார் புரட்சி பாரதம் கட்சியும் வந்து ஏடிஎம்கே கூட்டணியில வந்து ஜாயின் பண்ணுவாங்கன்னு தான் எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்கப்புறம் வழக்கம் போல தேமுதிகவோட நிலைமை தான் தற்போது வந்து வெறும் பரிதாபத்துக்குரிய ஒரு நிலைமையா தான் இருக்கு. ஏன்னா, திமுக கூட்டணியில நாங்க வந்து 3 சீட்டுக்கு மேல தரமாட்டோம் அப்படிங்கிற ரீதியில வந்து திமுக கூட்டணி கையை விரிச்சிருக்காங்க. அதே நேரத்துல ஏடிஎம்கே மறுபடியும் ஏடிஎம்கே கூட தான் வந்து கூட்டணி பேசியாக வேண்டும் அப்படிங்கிற ரீதியில தான் தேமுதிகவோட நிலைமையும் தற்ப இருக்கு. பார்ப்போம் என்ன மாதிரியான அரசியல் களம் வந்து மாறப்போகுதுன்ட்டு. ஏன்னா திமுக கூட்டணியில இப்ப பார்த்தா ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற ரீதியில ஒரு உரிமை போர் போய்க்கிட்டு இருந்த இந்த வேலையில ஒரு பக்கம் அதிமுக கூட்டணி மிகவும் பலம் வாய்ந்த கூட்டணியா உருவாகிட்டு இருக்கு. கண்டிப்பா இது வந்து திமுகவுக்கு எவ்வளவு பெரிய சவாலை கொடுக்குமா, சவாலை கொடுக்கும் அப்படிங்கிற ரீதிய பார்த்து, இப்போ வந்து இந்த கூட்டணி தான் வெல்லும் அப்படிங்கிற ரீதியில தான் ஏடிஎம்கே கூட்டணி வந்து இப்ப பார்க்கப்படுகிறது. பார்ப்போம். அரசியல் களம் என்ன மாதிரியான ஒரு திருப்பத்தெல்லாம் பார்க்க போது, இன்னும் ஒரு 2 வாரத்திற்குள் அனைத்து கூட்டணிகளும் முடிவாகிவிடும். நம்ம வந்து அந்த கூட்டணி முடிவாச்சுன்னா நம்ம எலக்ஷன் ரிசல்ட்ட இப்பவே சொல்லிடலாம். அந்த அளவுக்கு தான் இப்போதைய கூட்டணிங்கிறது கூட்டணி நிலைமை சென்று கொண்டிருக்கிறது. பார்ப்போம் என்ன மாதிரியான ஒரு அரசியல் களம் மாறுதுன்ட்டு.